இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம் காத்திருங்கள் அப்படின்னு சொல்ற தலைப்பின் கீழாக கர்த்தருக்கு காத்திருக்கணும், அவர் நமக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவருடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். அவருடைய ஜெபத்திற்கு நம்ம காத்திருக்கணும். அவர் நம்மிடத்துல பேசுகிறதற்காகவும் நாம் அவரிடத்துல பேசுகிறதற்காகவும் நம்ம ஜெபத்துல காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். அதற்கு அடுத்தபடியாக கர்த்தருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கணும். அவருடைய வேலை வரும்போது நமக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்வார் அப்படின்றத நம்ம தியானித்தோம். அவருடைய வசனத்துக்கு காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம துரிதமா எல்லா காரியமும் நமக்கு வரணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நிறைவேறலை அப்படின்னு சொன்னா நாம் எதிர்மறையான எண்ணங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். ஏன் எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வுற்றவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக நம்ம காணப்படுகிறது அதிக இந்த உலகத்துல அப்படி ஒரு காரியங்கள் நமக்கு நேரிடும் போது நம்ம அப்படி இயல்பாகவே நம்ம மாறி விடுகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறது விசுவாசத்துக்கு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றதா நம்ம தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்ப நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அநேக நேரங்களில நம்முடைய நம்பிக்கையை நம்ம இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை சோதனைக்குள்ளானவர்களாக கொண்டு செல்லக்கூடிய வழியில நம்ம நடந்து செல்லும் போது நம்மை அறியாமலே நம்பிக்கையற்றவர்களைப் போல நம்ம துக்கித்து புலம்புகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினால நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்ப விசுவாசத்தோடு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு வாய்க்கும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எபிரேயர் 11:6 சொல்லியிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இப்ப நம்ம விசுவாசிக்கும் போது எல்லாமே கூடும். நம்ம விசுவாசிக்கல அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு கூட பிரியமா நம்ம காணப்பட முடியாது அப்படின்றதான் வசனம் சொல்லுகிறது. நம்ம ஒரு மலையை பார்த்து விசுவாசத்தோடு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லும் போது அது அப்படி ஆகுமா? அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது நம்ம விசுவாச அறிக்கையை நம்ம செயல்படுத்தும் போது அது நமக்கு கடந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில சீரானதாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளும் மாறும். அதுக்கு விசுவாசம் கண்டிப்பா முக்கியம். நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம், நம்ம ஜெபிக்கணும். ஆனா அதோடு கூட விசுவாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம விசுவாசத்தோடு அந்த காரியங்களுக்கு காத்திருக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கொடுக்கிற ஒரு டேப்லெட், அவங்க போட்ட ஒரு இன்ஜெக்ஷன் மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு 102 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு, எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, இன்னும் 1 ஹவர்ல இது எல்லாமே எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அதே போல நம்மளுக்கு நடக்குது. ஆனா நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை நம்ம நம்புறதா காணப்பட மாட்டேங்கிறோம், விசுவாசிக்கிறதா நம்ம காணப்பட மாட்டேங்கிறோம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில உள்ள சூழ்நிலைகளை மாற்றுமே எனக்கு வாக்கு தந்திருக்காரு. அதை விசுவாசத்தோடு நம்மளால என்ன செய்ய முடியாது? செயல்படுத்த முடியல. ஒரு டேப்லெட் மேல உள்ள நம்பிக்கை, ஒரு டாக்டர் மேல உள்ள நம்பிக்கை, ஆண்டவர் மேலேயோ அப்படி அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு குறைவுபடுகிறதாய் காணப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினால அவங்க சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் சிவந்த சமுத்திரத்தை போலதான் நம்மளுக்கு முன்பதாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்ற அந்த சூழ்நிலைக்கு நேரா நீ கடந்து போ, உனக்கு ஆண்டவர் நான் ஜெயத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்றாரு. ஆனா நம்ம விசுவாசம் இல்லாதவர்களா நம்ம கரையிலே நிற்கிறோம். அந்த காரியத்தை கடக்க முடியாது அப்படின்னு நம்ம கரையிலே நிற்கிறவர்களாய் காணப்படும். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு கடந்து போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம
அந்த சூழ்நிலை நடந்து போனா என்ன நினைப்போம், ஐயோ 2 பக்கமும் மதிலா அந்த ஜலம் நிக்குது, எப்போ அது உள்ள வந்துருமோ, உள்ள நம்ம உள்ள விழுந்து அமிழ்ந்து போயிருவோமோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம அவிசுவாசமா அந்த இடத்துல அவங்க காணப்பட்டாங்க அப்படின்னா அந்த சிவந்த சமுத்திரத்தை அவங்க கடந்திருக்க முடியாது. ஆனா அவங்க விசுவாசத்தினால அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் 30ஆம் வசனம், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுட்டி வரப்பட்டு விழுந்தது. இதே மாதிரிதான் எரிகோ ஒரு பெரிய அரணான பட்டணம். அந்த பட்டணத்துல நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அந்த உள்ள போகவே முடியாது. ஆனா யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஆர்ப்பரியுங்க, 7 நாள் சுற்றி வாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க விசுவாசமா அதை செயல்படுத்துறாங்க. அவங்க வேற எந்த காரியத்தை அதை உடைக்கக்கூடிய முயற்சி எதையுமே அவங்க செய்யல. நீங்க நிறைய யுத்த வீரர்கள் வச்சு அந்த கல்லெல்லாம் உடைங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லல, அந்த மதில உடைங்க அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுத்தி வாங்க, ஆர்ப்பரிங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க விசுவாசத்தினாலதான் அதை செஞ்சாங்க. ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை அவங்க அப்படி அதை செயல்படுத்தினதுனால அந்த எரிகோ கோட்டை என்ன செய்து விழுந்தது அப்படின்னு பாக்குறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமானது கண்டிப்பாக காணப்பட வேண்டியது அவசியமா காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் காணப்படுகிற தடைகள் எரிகோ கோட்டை போல சுற்றிலும் இருந்தாலும் அதற்கு நமக்கு பெரிய அற்புதம் நமக்கு வேணும் அப்படின்னா விசுவாசம் நம்மளுக்கு வேணும். கிறிஸ்தவத்தின் மூளைக்கல் விசுவாசம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் விசுவாசம். விசுவாசம் இல்லாம நம்ம எந்த காரியத்தையுமே நம்ம செய்ய முடியாது. எபிரேயர் 11:1 இப்படி சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கிறது. இப்ப காணப்படாத பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைந்து கொள்வோம். ஆண்டவரை நம்ம பின்பற்றி அவருடைய வசனத்தை, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு போகிற நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். அதை நம்ம காணல, ஆனா விசுவாசிக்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கையா இருந்து நம்ம அவருடைய விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கும்போது நித்திய ஜீவனையை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. நம்ம இம்மைக்காக மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக அப்படி இருந்தோம் அப்படின்னா எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். உலக காரியங்களுக்கு உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவைதான். ஆனா அதை காட்டிலும் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது பரலோகத்துக்கு உரியவர்களாக பரலோக ராஜ்யத்தை அடையணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய திட்டங்களை நம்ம செயல்படுத்துவோம் ஆனில் ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நமக்கு தந்தர்ல வல்லவரா இருக்கிற அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நேராக நம்ம கடந்து போயிட்டே இருக்கும்போது விசுவாசமானது சோதிக்கப்படும். அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது நம்ம அந்த விசுவாசத்துல நிலை நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ண வல்லவரா இருக்கிறாரு. ஒரு தட்டான எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொன் உடைமைகளை அவன் ஒரு நெருப்புல போட்டு என்ன செய்யறான், உருக்குறான். எதுக்காக உருக்குறான் அப்படின்னா அதுல உள்ள அழுக்குகள் கசடுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு சுத்த பொன்னாக அதை எடுத்து அவன் ஒரு ஆபரணம் செய்யணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யறான், அந்த எல்லாவற்றையும் நெருப்புல காட்டி அதை சுட்டரித்து அந்த தேவையில்லாததை அவன் அகற்றி விடுகிறான். இதே போலதான் நம்முடைய விசுவாசமானது நம்ம சோதிக்கப்பட்டு அது புடமிடப்பட்டு நம்ம புடமிடப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சுத்த பொன்னாக ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்களாக நம்ம மாறுவோம். இதற்கு நம்முடைய விசுவாசத்துல நம்ம காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருந்தான், அதனால அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை 25 வருஷங்கள் கழித்து அவன் பெற்றுக்கொண்டான். அதற்கு காரணம் அவன் விசுவாசித்தான் அப்படின்றது. நிறைய விசுவாச வீரர்களை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பட்டியலிடப்பட்டுள்ளது. நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது, எந்த சூழ்நிலையில நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. அசைக்கப்படும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். இந்த நாள்ல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு நான் உங்களுடைய காரியங்கள்ல காத்திருக்கும்படியாக நீர் எனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு காத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே. இந்த நேரத்துல விசுவாசத்தோடு காத்திருங்கள் அப்படின்னு சொல்ற தலைப்பின் கீழாக தியானிக்க தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசத்துல குறைவுள்ளவர்களாக அவிசுவாசிகளாக அநேக நேரங்களில நாங்கள் காணப்படுகிற எங்கள் சூழ்நிலைகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய போராட்டங்களுடைய காரியங்கள்ல எங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது, அசைக்கப்படுகிறது. நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களைப் போல நாங்கள் காணப்படுகிறோம். இந்த நேரத்துல எங்கள் விசுவாசத்தை ஒரு விசை
நீங்க விளங்க பண்ணுங்க. எங்களுடைய அவிசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும்படியாக செய்யுங்க. எங்களுக்கு குறிக்கப்பட்ட காரியங்களை, எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிற காரியங்களை, எங்களுக்கென்று ஆண்டவரே நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக மாத்திரம் அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழுவதற்கு நாங்கள் காத்திருக்க, விசுவாசமாய் இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே விசுவாசத்தோடு காத்திருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கான கிருபையை தந்தருள்வாராக. ஆமீன். மகிமை மகிமை மகிமை